ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பீஜன் கெட்டலோட ரிவ்யூ வந்து நம்ம இன்றைக்கி குயிக்காக வந்து பார்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சிங்கர் ஆரோமா கெட்டலோடைய ரிவ்யூ வந்து போட்டிருக்கேன். அதோட லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க. கெட்டல்னால் என்னப்பா அப்படின்னு கேட்குறவங்களுக்காக இது. கெட்டல்னால் வேறு ஒன்றுமே இல்லைங்க, சுடு தண்ணியை சூட் பண்ணுற ஒரு பாத்திரம்தான் இது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து தண்ணி ஆஃப் ஆகிடும். சூடானோடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. அதேமாதிரி இது எல்லா இடத்துலையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். சில பேர் பார்த்திங்க அப்படின்னா ஆஃபீஸில் இல்லை வேறு எங்கேயாச்சும் பார்த்திங்க அப்படின்னா அடுப்பு இருக்காது. அடுப்பு இல்லாத இடத்துல பார்த்திங்க நம்ம வந்து சூடு தண்ணியை சூட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். வீட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கிச்சன் ஐட்டம் தான் இது. பீஜன் கெட்டலுக்கும் சிங்கர் ஆரோமா கெட்டலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து வீடியோவில் கடைசியில் வந்து நான் சொல்கிறேன். இந்த பீஜன் கெட்டல் பார்த்திங்க அப்படின்னா 1,00,000க்கு மேலே வந்து அமேசானில் வந்து வாங்கியிருக்காங்க. அதுமாதிரி ரிவ்யூஸும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பப்போ சேஞ்ச் ஆகும். நான் வாங்கினது வந்து 550க்கு வாங்கினேன். சம்டைம்ஸ் வந்து 600ன்னு கூட விற்கிறாங்க. பாக்ஸில் இதோட எம்ஆர்பி வந்து 1200 வந்து போட்டிருந்துச்சு. இந்த கெட்டல்லே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே வந்து மேக்ஸிமம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி கீழே வந்து மினிமம் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு மினிமம் கீழே வந்து நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி கொதிக்கக்கூடாது. அதேமாதிரி மேக்ஸிமமுக்கு மேலேயும் வந்து தண்ணி ஊற்றி வந்து கொதிக்க வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கெட்டல் வந்து வீணாக போயிடும். அதுக்காக தான் இந்த மேக்ஸிமம் மினிமம் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கார்டு லென்த்து வந்து 1 மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. கால் லென்த் வந்து பரவாயில்லையாக இருக்குது. அதேமாதிரி கீழேயும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 360 வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் கெட்டில் யூஸ் பண்ணும்போது எப்போவுமே வந்து ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் தான் வந்து யூஸ் பண்ணணும். இந்த கெட்டலில் பாடி வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மேலேயும் கீழேயும் பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்டிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து இதில் லாக் ஆகிற மாதிரி வந்து இருக்குது. நீங்கள் வச்சுட்டு அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் லாக் ஆகும். திரும்ப வந்து ப்ரெஸ் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து எனக்கு ஒரே ஒரு குறையப்பட்டது அப்படின்னா இதோட வந்து மேலே ஓப்பன் பண்ணுற பகுதி தான். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கர் ஆரோமா கெட்டலை விட ரொம்பவே வந்து சின்னதாக இருக்குது. ஓப்பன் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிறனால க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்து வாஷ் பண்ண உடனே வந்து ஒரு கிளாத்தை வச்சு இதை வந்து ட்ரை பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. வீட்டில் வந்து சுடு தண்ணி போடுறதுக்கும் இல்லை வந்து நீங்கள் ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு சுடு தண்ணி வேணும் அப்படின்னா அங்கே வந்து அடுப்பு இருக்காது. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கெட்டல் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஆன் பண்ணினா மட்டும் போதும், ஆஃப் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு 5 மினிட்ஸ் கொதித்த உடனே அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆகிடும். அதேமாரி ஆன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றதுக்கு உங்களுக்கு வந்து கீழே இண்டிகேட்டரும் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த இண்டிகேட்டர் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து கெட்டலை வந்து ஆன் பண்ணக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஈரமான பகுதியிலையும் வந்து வச்சு கெட்டலை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ட்ரையான பிளேஸ் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். கூல் டச் ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. சூடாக இருந்தாலுமே நீங்கள் வந்து தூக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூடு வந்து உங்கள் கையில் படாது. ஆனால் பாடியில் பார்த்திங்க அப்படின்னா எக்காரணத்துக்கு வந்து டச் பண்ணக்கூடாது. அது சூடாக இருக்கனால உங்கள் கை வந்து சுட்டுடும். இதில் வந்து உங்களுக்கு பீஜன் கெட்டலுக்கும் சிங்கர் ஆரோமா கெட்டலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். அதாவது பார்க்குறதுக்கு மட்டுமான உள்ள டிஃப்ரென்ஸ். இது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு மேலே ஓப்பன் பகுதி வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதேமாதிரி மேலேயும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாக் கலர் பிளாஸ்டிக் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் வந்து சின்னதாக இருக்குது. அதுமாதிரி பார்க்கும்போது சிங்கர் ஆரோமா கெட்டல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. பீஜன் கெட்டல் வந்து அதோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வந்து சின்னதாக இருக்குது. பீஜன் கெட்டல் பார்த்திங்க அப்படின்னா 1.5 லிட்டர் வந்து பிடிக்கும். சிங்கர் ஆரோமா வந்து 1.8 லிட்டர் வந்து பிடிக்கும். சிங்கர் ஆரோமா வந்து கொஞ்சம் ப்ரைஸ் வந்து ஜாஸ்தி. பீஜன் கெட்டல் பார்த்திங்க அப்படின்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது. தாராளமாக வந்து வாங்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.